ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பால் பாயசம் சூப்பராக இந்த சேமியா வச்சுட்டு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். பிகாஸ் 2 சேமியா யூஸ் பண்ணுவோம் பொதுவாகவே, பட் இந்த சேமியா ரொம்ப ரேர் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வச்சுட்டு எப்படி பால் பாயசம் செய்யறது பார்க்கலாம். ஆல்ரெடி அடுப்பில் வந்து பால் வந்து கொதிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் சூடு ஏறட்டும். ஸோ பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த சேமியா போட்டு பால் பாயசம் செஞ்சால் பிடிக்கும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணுறீங்க அப்படின்ற ரெசிபிஸும் நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த சேம் ரெசிபிலேயே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு போடுவேன். மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போ சேமியா போட்டாச்சு, அதை ஒரு கலக்கி விட்டுடலாம். பார்க்கும் போதே பாயசம் குடிக்கணும் போல இருக்கு. ஸோ இதை செஞ்சுட்டு இருக்கிறது என்னோட செல்ல சிஸ்டர் மாலாஸ்ரீ. நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் வெல்லம் போட்டோன்னா நல்லா இருக்காது பால் பாயசத்துக்கு. அண்ட் பசங்க வந்து அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகர் போட்டு அகெயின் ஒரு கலக்கி விட்டுடலாம். கலக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் எங்கள் சிஸ்டரும் வந்து சேனல் ஓப்பன் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மாலா தண்ணி வரல தங்கும். ஸோ பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனல் டச் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி கடாயில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் யாருக்கு பிடிக்காதோ அவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிடலாம், இடித்து வச்சது. ஏலக்காய் போட்ட உடனே ஸ்மெல் வைஸ் செமையாக இருக்குது, சூப்பராக. ஆஹா. ஸோ நெய் கொஞ்சம் சூடு ஏறின உடனே நம்ம முந்திரி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் பேசுகிற தமிழ் தங்கச்சிக்கு வந்து சிரிப்பாக வந்துட்டுருக்கு. தங்கச்சி பொண்ணுக்கு எல்லாருக்குமே சிரிப்பாக இருக்கு. சிரிப்பை பார்க்குறீங்களா? ஸோ இது மாதிரி ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்துகிட்டு வந்து பால் பாயசத்தில் ஆட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிரேப்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே நெய்யில் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கிரேப்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டீஸுங்களாம் நிற்கிறாங்க. ஃபஸ்ட்டு தங்கச்சி பொண்ணு சே ஹாய். வாலு பொண்ணு என் பெரிய பொண்ணு சே ஹாய். ஆல்வேஸ் இவங்க என்னோட பழைய சேனலில் லைவுக்கு நிறைய வருவாங்க. மை மானியா குட்டி. ஸோ நம்ம அங்கே போய் பார்க்குறதுக்குள்ள இங்கே வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். ஸோ நம்ம குட்டீஸுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரேப்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க தங்கச்சி. ஸோ தங்கச்சியோட ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பால் பாயசம். ஸோ ரெடி ஆயிடுச்சு.
இது பார்க்கும்போது எப்படி இருந்தது அண்ட் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மீண்டும் சந்திப்போம் அடுத்த லைவ்.